ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்டர்நெட் உலகம். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாப்பு ஸ்மார்ட். ஓகேங்களா? ஸோ பாப்பு ஸ்மார்ட் பற்றி நம்ம வந்து ப்ரீவியஸாக வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த பாப்பு ஸ்மார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி வந்து ஆட்ஸ் வாட்ச் பண்ணுறது, எப்படி வந்து ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அந்த வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோ வந்து நம்ம பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா சொன்ன மாதிரி போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் பாப்பு ஸ்மார்ட்டில் இன்றைக்கி தேர்ஸ்டே இல்லையா? ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டேனால நம்ம வந்து இன்றைக்கி விட்ராவல் போட போகிறோங்க. சரிங்களா? ஸோ பாப்பு ஸ்மார்ட்டில் ஸோ என்னுடைய ஃபஸ்ட் டைம் விட்ராவல் கூட சொல்லலாம். ஸோ ப்ராப்பராக வந்து விட்ராவல் எப்படி போடுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ விட்ராவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியலனாலும் இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க. சரிங்களா? ஸோ விட்ராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய அக்கௌண்ட்டில் 300க்கு மேலே இருக்கணுங்க. 300 or 300 above இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. பாப்பு ஸ்மார்ட் அப்படின்றத சைன் கொடுத்து உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்துருச்சு இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். டுடே ஏர்னிங், டோட்டல் ஏர்னிங்ஸ், டுடே ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காட்டும். ஸோ என்னுடைய சீலிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 தான். நான் வந்து 1299 இல்லை 1199 ரூபா அந்த பேக்கேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ராடக்ட்டும் ரிசீவ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ கூட இருக்கலாம். அதாவது பாப்பு ஸ்மார்ட்டாக என்னுடைய ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ பாப்பு ஸ்மார்ட் அப்படின்றது என்னென்னா, அதாவது உங்களுக்கு ப்ராடக்ட் நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து ரிவ்யூ பண்ணி போடுறேன். ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ பார்சல் வந்தபடி இருக்குது. நான் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கல. கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ப்ராடக்ட் அன்பாக்சிங்கை நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ பாப்பு ஸ்மார்ட்டோட ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம எப்படி விட்ரால் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ விட்ரால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணணும். கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஆதார் பேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து மெர்ஜ் ஆகிருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ கேஒய்சி வெரிஃபை ஐ திங்க் நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோ நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பாப்பு ஸ்மார்ட்டில் எப்படி கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோவும் நான் ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்பேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ வெரிஃபைடு இருக்கு இல்லையா? ஓகே, கேஒய்சியும் வெரிஃபை பண்ணியாச்சு. மை ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் டீடைல்ஸையும் ஆட் பண்ணிட்டேங்க. ஸோ ப்ராப்பராக என்னுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸையும் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் அக்கௌண்ட் டீடைல்ஸை ஆட் பண்ணிட்டீங்க, தெரியாதனமாக ஏதாவது வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா எடிட் அக்கௌண்ட் டீடைல்ஸும் இருக்குது. நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக ப்ராப்பராக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம விட்ராவல் கொடுக்க போகிறோம். வேலட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். இன்றைக்கான டெய்லி டாஸ்க்கே நான் வந்து முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், டன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வெல் டன் டுடே டாஸ்க் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான டாஸ்க்கே நான் வந்து முடிச்சிட்டேன். ஃபர்தராக வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வேலட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த வேலட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிளிக் பண்ணிக்க போகிறேன். அந்த வேலட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஆட்டோமேட்டிக்காக அப்படி போகும். ஸோ டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 இருக்குது. டுடே ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 out of 25. பர்ச்சேஸ் ஏர்னிங்ஸ், அவைலபிள் ஏர்னிங்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அவைலபிள் பேலன்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இந்த 3 டாட் இருக்குது, கிளிக் பண்ணிங்கன்னா விட்ராவல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ விட்ராவல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஐக்கான் வந்து காட்டும். அவைலபிள் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 இருக்குது. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும். ரிமார்க் மினிமம் விட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிமம் விட்ராவல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 300 அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ மினிமம் விட்ராவல் அமௌண்ட்டு 300 அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமார்க் வந்து நம்ம வந்து இதில் வந்து டைப் பண்ணி நோட்டா. சரிங்களா? ஸோ அமௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நான் வந்து 500 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ரிமார்க் வந்து பார்த்திங்கன்னா மை ஃபஸ்ட்டு விட்ராவல் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், கொடுத்தாச்சு. ஸோ விட்ராவல் 440 அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ 440னா அவங்களுடைய டேக்ஸ் போக நம்மளுக்கு 440 வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ விட்ராவல் 440 அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணியாச்சு. சக்ஸஸ் விட்ராவல் ரெக்வஸ்ட் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ வித்தின் 7 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விட்ராவல் வந்து ப்ராப்பராக ரிசீவ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி அப்படின்னு தெரியல. ப்ராப்பராக நமக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். விட்ராவல் ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்திங்கன்னா கீழே தெரியும் 500. 10% வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் 2% டிடிஎஸ் 10 ரூபா பிடிக்கிறாங்க. அட்மின் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 10% 50 ரூபா பிடிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 660 வந்து நமக்கு வந்து லெஸ் ஆகுது. ஸோ ரிசீவிங் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 440 வந்து இருக்குது. February 6 வந்து கொடுத்துருக்கோம். ஸ்டேட்டஸ் பெண்டிங் இருக்குது. சரிங்களா? ஸோ கிரெடிட் ஆகும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா?
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தம்ஸ் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதை விட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் காஷிஃப்.